அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமதான் சீரீஸில் ஹெவன்சி இன்ஸ்டியூட் 30 நாளுமே 30 ஜுசுக்களுடைய சைக்காலஜி அண்ட் சோஷியாலஜி கான்செப்ட்ஸை நம்ம கற்றுக்க இருக்கிறோம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறது நான் ஜன்னத்துல் பஹரியா அல் குரான் எஜுகேஷனலிஸ்ட். இன்றைக்கி நம்ம ஜுசு 5 பார்க்க போகிறோம். இந்த 4 ஜுசுக்கள்லையுமே தனிப்பட்ட ஒரு மனிதன் எந்த அளவுக்கு இருக்கணும், அவனுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும், அந்த தனிப்பட்ட ஒருவன் சமூகம் அப்படின்னு வரும்போது சமூகத்தினிடையே அவனுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கணும், சமூகத்துக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும், என்னென்ன சட்டங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். இப்போ இன்றைக்கி 5வது ஜுசுவில் இறைவன் என்னெல்லாம் சொல்ல போகிறான் அப்படிங்கிறதையும் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். வாங்க. சூரா அன்-நிசால 24வது வசனத்தில் இருந்து 147வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் இந்த ஜுசு 5. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சூரா அன்-நிசா மோஸ்ட் ரெக்கமெண்டபிள். கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்களும் சூரா அன்-நிசாவுடைய கான்செப்ட்ஸை புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த அளவுக்கு இதில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நம்ம இதுவரைக்கும் பெண்கள்லாம் என்ன அப்படின்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்ததும், குரானில் பெண்களுக்கு அல்லாஹ் சொல்கிறதும் வெவ்வேறையாக இருக்கும். இன்ஃபேக்ட் நம்மளுடைய குழந்தைகளை பற்றி கூட நம்மக்கிட்ட அல்லாஹ் பேச மாட்டான். நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், குழந்தைங்கள பார்த்துக்கிறது மட்டும்தான் நம்மளோட பொறுப்பு அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். சூரா அன்-நிசால உங்கள் குழந்தைகளை பார்த்துக்கோங்கன்னு எங்கேயுமே வராது. நான் ரொம்ப பிரமிப்பாக பார்த்தேன், என்னடா இது அப்படின்னு. சூரா அன்-நிசால அனாதைகளுக்கும் நீங்கள் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து வளங்கன்னு தான் வரும். ஸோ அப்படி ஒரு பெண்ணாக சமூகத்துக்கு நம்ம எப்படி செயலாற்றணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சூரா அன்-நிசா சொல்லும். இந்த ஜுசு 5ல் பார்த்தீங்க அப்படின்னா, நியாயம், நம்ம நியாயப்படி நடந்துக்கிடணும். நியாயம் செய்யும்போது நம்ம மனசில் எழக்கூடிய தயக்கங்கள் பற்றி, அதிகாரம் கிடச்சிச்சின்னா நமக்கு வரக்கூடிய அகம்பாவங்களை பற்றி, இன்னும் இரட்டை முக வாழ்க்கை. ஸோ உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று செய்வோம். வெளியே நான் இதெல்லாம் செய்கிறதுனால எனக்கு பெருமை கிடைக்கும்னு நம்பி நான் சில விஷயங்கள் செய்வேன். அது எனக்கு கிடைக்கும், ஆனால் நாளடைவில் அது என்ன ஆகும்னா எனக்கு பேர்டன் ஆகும். ஆரம்பத்தில் இவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிருவா அப்படின்னு சொல்லி நம்ம குட் கேர்ள் அப்படின்னு நம்பிகிட்டே இருப்போம். ஒரு கட்டத்தில் நம்ம மேலே நிறைய விஷயங்களை திணிப்பாங்க. அப்போவும் நம்ம கேட்டுக்கிட்டு ஆக வேண்டிய சூழலாக இருக்கும். நம்ம கேட்டுக்கிருவோம், ஆனால் நமக்கு அது பிடிக்காது. அப்போ உள்ளுக்குள்ளே ஒன்று வெளியே ஒன்று செய்வோம். இதனால் நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகள், இன்னும் நமக்கு ஏற்படக்கூடிய குற்ற உணர்வு, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றது, சமூக பொறுப்பு, தலைமைத்துவம், சமூக பொறுப்புடைய தலைமை, இதனுடைய த்ரெட்டனிங்ஸ், இதனுடைய சோதனைகள், இதையெல்லாம் நம்ம இந்த ஜுசுவில் பார்க்க முடியும். இந்த ஜுசுவில் வெறும் சட்டம் மட்டும் கிடையாது, நம்ம உள்ளத்தையே எப்படி பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிறத இறைவன் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுப்பான். சரியா? ஸோ சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது விஷயம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, உங்களிடையும் சரி இல்லை உங்கள் குடும்பத்துக்கிடையும் சரி யாராக இருந்தாலும் உண்மை நியாயம்னு வரும்போது இமோஷ்னலாக நம்ம பார்க்கக்கூடாது. ஏன்னா மற்ற 4 ஜுசுக்கள்லையுமே குடும்பம்தான் முக்கியம், ஃபேமிலியாக இருக்கணும், யூனிட்டியாக இருக்கணும் இப்படின்னு பார்த்தோம். அப்போ நமக்கு டவுட் வரும், யூனிட்டியாக இருக்கணும்னு சொன்னால் அப்போ யூனிட்டியாக இருக்கும்போது நியாயமாக நம்மக்கிட்ட நடந்துக்க மாட்றாங்களே, இல்லை நம்மளால் நியாயமாக நடந்துக்க முடியலையே அப்படின்னு என்னைக்காச்சும் நம்ம யோசிச்சதுண்டா? அப்படி யோசிக்கிறோன்னா நமக்கு தான் அடுத்த இந்த 5வது ஜுசுவில் இறைவன் சொல்கிறான். ஸோ உங்கள் மனசில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு டைமில் பதில் சொல்லுவான். ஸோ அதுக்கு குரானை நம்ம முழுசாக படித்தா தான் தெரியும். பாதியிலேயே நமக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் குரானை முழுசாக முடிக்கும்போது காணாமல் போயிடும். ஸோ இந்த விஷயம் சூரா அன்-நிசால 135வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா,
உங்கள் மீது இருந்தாலும் சரி, உங்கள் பெற்றோர் மீது இருந்தாலும் சரி, நீதியால் நிலைச்சிருங்க. ஸோ ரொம்ப முக்கியம். மனுஷன் வந்து தன்னை பாதுகாக்கணும், இன்னும் தன்னோட குடும்பத்தை பாதுகாக்கணும். என் குடும்பம் தான் ஃபஸ்ட்டு, எனக்கு பிடிச்சவங்க தான் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு நியாயத்தை நம்ம வந்து விட்டுடுறோம் நிறைய இடங்கள்ல. இப்போ என் மேலே மிஸ்டேக் இருக்குது, ஆனால் என்னுடைய அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ எனக்கு ஹாப்பி தான். ஆனால் உண்மையாகவே என்னால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அவங்களுடைய நிலையை நினச்சி பாருங்க. அப்போது நான் வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது நான் தப்பிச்சிட்டேன். ஆனால் என்னால் பாதிக்கப்பட்டவங்க, ஸோ அந்த மாதிரி தானே நாமளும் நிறைய டைமில் நம்மளோட ஆப்போனண்ட், நம்மளை பாதிப்புக்கு உட்படுத்தினவங்களை யாரோ ஒருத்தவங்க காப்பாற்றிட்டு போயிடுறாங்க. நம்ம தான் நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையேன்னு நினச்சி வருத்தப்படுவோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இஷ்யூஸ் இருந்தாலும் சரியான விஷயத்துக்கு தான் நம்ம வந்து ஒத்துக்கிறணும். அது நம்ம குழந்தைங்க 2 குழந்தை சண்டை போட்டுக்குது, அந்த 2 குழந்தை சண்டை போட்டுக்கிட்டாலும் நமக்கு தெரிஞ்சே இருந்தாலும், சின்ன பிள்ளை தான் தப்பு பண்ணுச்சுன்னு தெரிஞ்சே இருந்தாலும் பெரிய பிள்ளைய தான் போட்டு அடிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இது சாதாரணமாக நமக்கு தெரியும். ஆனால் இதுதான் குடும்பத்தில் இன்னும் சொசைட்டியில் நடந்துக்கிட்டே இருக்குது. அது எப்படி நியாயமாக தான் நம்ம பார்க்கணும். நம்ம இமோஷ்னலாக எங்கேயுமே பார்க்கக்கூடாது. இதை எல்லாம் தெளிவாக சொல்கிறான். இன்னும் நம்மளுடைய பேரண்ட்டு, இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் எதுவாக இருந்தாலும் என்னுடைய அம்மாவை சகிச்சுப்போ அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையும் நம்ம பார்க்க முடியுது. அம்மா கிட்ட வந்து என் ஒய்ஃப் எப்படி இருந்தாலும் நீ அக்செப்ட் பண்ணிட்டு போமா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களையும் நம்ம பார்க்க முடியுது. ரெண்டுமே முடியாது. யார் சரியாக இருக்காங்களோ அவங்க பக்கம்தான் நம்ம பேச முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து அல்லாஹ் வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறான். உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயாகவே இருந்தாலும் உண்மை ஏதோ அதன் பக்கம் நில்லுங்க. ஸோ இந்த விஷயம்லாம் வந்து நம்மளுடைய ஈகோவை வந்து உடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். இன்னும் வந்து நான் தான், என் ஃபேமிலி அப்படின்னு நமக்குள்ளே ஒரு நம்மளை அறியாமையே வரக்கூடிய ஒரு சின்ன கர்வம் இதில் வந்து தூள் தூளாக ஆகும். ஸோ என்ன தான் யாராக இருந்தாலும் உண்மை தான், நேர்மை தான். உண்மை நேர்மைங்கிறத தாண்டி சரி அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அந்த விஷயத்தில் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு விஷயம். 2வது சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இரட்டை முக வாழ்க்கை. அதாவது நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்ற முயல்கிறார்கள் அப்படின்னு 4வது அத்தியாயத்தில் 142வது வசனத்தில் இறைவன் சொல்லுவான். அப்போ நயவஞ்சகர்கள் இது ரொம்ப முக்கியம். நீங்கள் சூரா பக்கராவை ஸ்டார்டிங்லேயே அல்லாஹ் சொல்லிடுவான், நீங்கள் மூமீன்கள்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு ஆரம்பத்திலேயே சொல்லுவோம். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து மூமின் தான், நான் எல்லாத்தையும் நம்புகிறேன், நான் இஸ்லாத்தை நம்புகிறேன், நான் அல்லாவை நம்புகிறேன் அப்படின்னு வெளியே சொல்லுவோம். வெளிப்புறத்தில் நம்ம வந்து நல்லபடியாக தொழுகுவோம், ஓதுவோம், சக்காத்து கொடுப்போம், இன்னும் நிறைய நற்செயல்கள் எல்லாம் செய்வோம். ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த நற்செயல்கள் எல்லாம் செய்கிறது நான் தான் அப்படிங்கிற ஒரு சின்ன அகம்பாவம் நமக்கு இருந்துருச்சுன்னா, அதே சமயம் அல்லாஹ் வந்து இது செய்ய சொல்கிறான், இதை ஏன் நான் செய்யணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு கான்செப்ட், அது எதுவாக வேணால் இருக்கட்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறுலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூமீன்கள்னு சொல்லிட்டு வருவாங்க, அவங்க தான் பாதி, அதாவது ஒரு சில விஷயத்தை ஏற்றுக்கிட்டு சில விஷயங்களை மறுக்கிறதுனால பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருப்பாங்க. அந்த மாதிரி நபி வந்து ஒரு யுத்தம் போகணும், நமக்கு வந்து அல்லாஹ் ஆர்டர் கொடுத்துருக்கான், நம்ம வந்து படையோடு போகணும், அங்கே போய் யுத்தம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வரமாட்டாங்க, நிறைய பேர் ஓடிடுவாங்க, நிறைய பேர் சாக்குப்போக்கு சொல்லுவாங்க. இது நம்ம நபிக்கு மட்டும் நடந்ததில்லை, எல்லா நபிமார்களுக்கும் நடந்தது தான். மிக முக்கியமாக மூசாக்கு அல்லாஹ் அதிகமாக மூசா நபியுடைய வரலாறை வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மூசா நபியை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்காங்க பனு இஸ்ராயேல். ஓகே,
அப்போ இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஈமான் இருக்கிறதாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு அல்லாவை ஏமாத்துறதாக இருக்கக்கூடாது. கரெக்டான முறையில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இறைவன் சொல்கிறான். உண்மை இல்லாத ஈமான் வந்து ஒரு சிதைந்த மனநிலையாக குறிப்பிடுறான். ஸோ ரொம்ப முக்கியம். இது மட்டும் கிடையாது. நம்ம அதிகமாக என் மனசு குழப்பமாக இருக்குது, என் மனசு ரொம்ப வலிக்குது, வேதனையாக இருக்குது, நான் அவ்வளோ தொழுகிறேன், அவ்வளோ ஓதுறேன், அப்புறமும் ஏன் என் மனசு வேதனையாக இருக்குது? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். நீங்கள் ஈமான் கொண்டீங்கன்னா உங்கள் மனசு வேதனையே படாதுங்கிறான். அப்புறம் எப்படி என் மனசு வேதனைப்படுது? அப்போனா நான் சரியாக என் ஈமானை நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணலை, என்னுடைய நம்பிக்கையை நான் நடைமுறைப்படுத்தலைன்னு அர்த்தம். அப்போ நம்மளை நாம் எப்படி நம்மளுடைய நம்பிக்கைகளை சரி செய்யணும், நம்மளுடைய செயல்களை சரி செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ நம்ம உள்ளத்தில் முரண்பாடு இருக்கும்போது கட்டாயம் நமக்கு மன அழுத்தம் ஏற்படும். ஸோ அந்த மன அழுத்தம் நம்மளுடைய அடையாளத்தையே குழப்பிடும். ஸோ அந்த உள் முரண்பாடுக்கு முன்னாடியே நீங்கள் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்துடணும். நீங்கள் சொல்ல தெரியணும், உங்களால் வந்து எடுத்து சொல்ல தெரியணும், இது சரி, இது தப்பு. இதுக்கு தான் துணிச்சலும் தைரியமும் பொறுமையும் தேவை. அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் பொறுமை கிடையாது. இது தப்புன்னு தெரியும் போது, இது சரின்னு தெரியும் போது அதை தடுக்கவும் அதை ஏற்றுக்கவும் உங்களுக்கு துணிச்சல் வேணும். இதுக்கு பேர் தான் பொறுமை, தைரியம், சகிப்புத்தன்மை. ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக இறைவன் வந்து நமக்கு எடுத்து சொல்லி தருவான். 3வது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சந்தேகம். நம்ம மனசில் இந்த சந்தேகம், அப்புறம் அவசரமாக ஒரு தீர்ப்பு எடுப்போம், அவசரமாக ஒரு முடிவு பண்ணுவோம், பயப்படுவோம். இதனாலெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு உளவியல் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4வது அத்தியாயம் 94வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அதாவது யுத்த களத்தில் வந்து உங்ககிட்ட சலாம் சொல்பவர்களை வந்து நீங்கள் குற்றம் சாட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம அந்த மனுஷன் எவ்வளோ நம்ம பார்வையில் அவர் எவ்வளோ மோசமானவராக இருந்தாலும், என்ன தான் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், நம்மக்கிட்ட வந்து பேசுகிறாரு அப்படிங்கிறப்போ, நம்மக்கிட்ட வந்து சலாம் அமைதியாக போகிறாரு அப்படிங்கிறப்போ, அதை மன்னித்து அவரை ஏற்றுக்கிட்டு நம்ம கடந்து போய் தான் ஆகணும். அப்போ போய் நின்றுட்டு, நீ பண்ண வேலை எவ்வளோ தெரியுமா, உன்னெல்லாம் என் வாழ்நாள் முழுக்க நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியான நான் ஒரு 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 தீர்க்கமான கோபம் அப்படிங்கிறது தேவையே இல்லாத ஒன்று. ஏன்னா நம்ம பண்ணதையெல்லாம் அல்லாஹ் அந்த மாதிரி சொன்னான்னா நம்ம எங்கே போய் நிற்போம்? நம்மெல்லாம் வந்து தெரிஞ்சும் தெரியாமையும் எவ்வளவோ விஷயங்கள் செஞ்சுட்டே இருக்கோம். நமக்கு சில நேரங்களில் தெரிஞ்சிருது, நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு. ஆனால் பல நேரங்களில் தெரிகிறதே இல்லை. நம்ம சைடு உள்ள தப்புங்கிறது நமக்கு தெரிகிறதே இல்லை. மற்றவங்க சைடில் இருக்கக்கூடிய தவறு மட்டும்தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மக்கிட்ட சமாதானமாக போக வருபவரை வந்து நாம் குற்றம் சாட்டக்கூடாது. நமக்கு ஒரு இடத்துல சந்தேகம் வருது அப்படின்னா எப்போ வரும்னா, நமக்கு பயம் இருந்தால் தான் வரும். ஸோ அப்போது நமக்கு யார் மேலேயாவது சந்தேகம் வருது, இல்லை யார் மேலேயாவது நம்ம மேலே சந்தேகம் வருது அப்படின்னா, அவங்க என்னை சந்தேகப்படுறாங்கன்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. அவங்க பயப்படுறாங்க, அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயப்படுறாங்க. ஸோ சைக்காலஜிக்கலாகவும் அதான் சொல்லுவாங்க. நீங்கள் சைக்காலஜி நல்லா புரிஞ்சிச்சுன்னா, உங்கள் மேலே கோவப்படுறவங்கள பார்த்து நீங்கள் பாவம்தான் படுவீங்க. ஐயோ இந்த மனுஷனுக்கு ஏன் என்னாச்சு, ஏன் இவ்வளோ பலவீனமாக இருக்கார், இவ்வளோ கோவப்படுறாரு, பாவம் அப்படின்னு தான் தோணும். என் மேலே கோவப்பட்டுட்டாருன்ட்டு எனக்கும் கோவம் வராது. அந்த அளவுக்கு உளவியல் வந்து ரொம்ப நுணுக்கமான விஷயம். ஸோ அப்படிங்கிறப்போ யார் வந்து சந்தேகப்படுபவனுடைய அந்த கேரக்டரிஸ்டிக் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அவன் பயப்படக்கூடியவனாக இருப்பான். அவனுக்கு பாதுகாப்பு தேவைப்படும். அவன் பாதுகாப்பு இல்லையேன்னு நினச்சிட்டு தான் அவன் தாக்குவான். இது ரொம்ப முக்கியம். உங்களை வந்து வார்த்தைகளால் அப்யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், நம்மளை வந்து அடிக்கிறவர்களாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் யாரையாவது அடிக்கிறீங்க, உங்கள் குழந்தைங்கள திட்டுறீங்க அப்படின்னா அதிகாரத்தாலலாம் திட்டலை.
உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உள்ளார ஒரு பயம் இருக்கும். என் புள்ள என் கையை விட்டு போயிருமோ, என் புள்ள என் பேச்சை கேட்காம போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் நீங்கள் நம்ம போட்டு அடின்னு அடிக்கிறது, இது பண்ணுறது. இது குழந்தைங்கள மட்டும் நான் ஏன் மையப்படுத்துகிறேன் அப்படின்னா, இதை கொண்டு நீங்கள் உங்களுடைய லைஃப்பை திங்க் பண்ணிக்கோங்க. உங்கள் பசங்க கொஞ்சம் பெரிய பசங்களாக இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பருவத்தில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய தம்பிகள், தங்கைகள், இன்னும் தாய் தகப்பன் யாராக இருந்தாலுமே, யார் மேலே நீங்கள் கோவப்படுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய பயம் அல்லது பாதுகாப்பின்மை. உங்கள் மேலே யார், உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் குழந்தைங்களோ யாரோ என்னவோ கோவப்படுறாங்க அப்படின்னா பயம், பாதுகாப்பின்மை. இதுதான் கான்செப்ட். அப்போ இது புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத யோசிக்கணும். ஸோ இது இமோஷனல் இன்டெலிஜென்ஸை நம்ம பயன்படுத்தி நம்ம சரியாக கையாளணும். ஸோ இது ப்ராக்டிக்கலான விஷயங்கள் தான். குரான் எதையுமே அப்படியே ஆன்மீக ரீதியாக ஸ்பிரிச்சுவல்னாவே அது நடைமுறைக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு நம்ம நம்பிகிட்ருக்கோம். அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நடைமுறை. இன்றைக்கி கேஷுவலாக நடக்கிறத தான் இறைவன் குரானில் பேசுகிறான். அதாவது அன்னைக்கும் அதான் நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் அதான் நடந்திருக்கு, இன்றைக்கும் அதான் நடக்குது. ஆனாலும் அது வரலாறு, அதாவது சொல்லுவாங்க ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் சேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வரலாறு மீண்டும் மீண்டும் நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப நடக்குது, ஆனால் வெவ்வேறு கோணத்தில் நடக்குது. ஸோ அதை நாம் தான் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். ஸோ நம்மளுடைய இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத குரானில் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கான். அடுத்து 4th கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குற்ற உணர்வு. நமக்கு ஏற்படக்கூடிய குற்ற உணர்வுலேருந்து நம்ம எப்படி நம்மளை மீட்டுக்கொள்கிறது. சூரா அன்னிசால 110வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தவறு செய்கிறவன் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கும்போது இறைவன் நிச்சயமாக மன்னிப்பான் அப்படின்ற கான்செப்ட் வரும். அப்போ இந்த தப்பு செய்கிறவங்கள்லையே 2 டைப்பில் இருப்பாங்க. ஒன்று நான் தப்பு செஞ்சுட்டேன், ஆனால் அதை யாருக்கும் தெரியாமல் தான் செஞ்சேன் அப்படின்னு அதை அப்படியே மறைச்சிருக்கிறது. இன்னொன்று, நான் தப்பு செஞ்சுட்டேன், தப்பு தான், மன்னிச்சிருங்க, அதை நான் திருத்திக்கிறேன் அப்படின்னு உடையப்பட்டவங்கக்கிட்டேயே போய் பேசுகிறது. ஸோ இந்த 2 வகையான ஆட்கள் இருக்காங்க. இதில் நான் தப்பு செய்கிறத ஒத்துக்கிறது அப்படிங்கிறது என் கில்ட்டு ஃபீலை அதிகரிக்குமா குறைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் குறைக்க தான் செய்யும். யோசிச்சு பாருங்களேன். இப்போ நான் இந்த கிளாஸில் இருக்கேன், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் இப்போ ஜுசு 4ல் ஒரு விஷயம் அல்லாஹ் நல்லதாக சொல்லியிருக்கான், ஆனால் நான் உங்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் உங்ககிட்ட இன்னொரு நாள், அடுத்த நாள் அம்மா நான் நேற்று இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னேன், ஆனால் அது தப்பாக, அதை நான் திருத்திக்கிறேன், இன்றைக்கி அதை நான் மாற்றி சொல்லித்தரேன் அப்படின்ட்டு அந்த கான்செப்டை நான் இன்னும் சரியாக நான் சொல்லித்தரேன். இப்போ இந்த சொல்லி தந்ததுக்கு பிறகு என் மனசு ரிலாக்ஸாக இருக்குமா, இல்லை இன்னும் என் மனசு துடிச்சிட்டே இருக்குமா? ரிலாக்ஸ் ஆயிரும். ஏன்னா என் தவறை நான் உணர்ந்துட்டேன், என் தவறை நான் திருத்திட்டேன். அப்போ இதுக்கப்புறம் எனக்கு என் மனசில் எந்த பாரமும் இருக்காது. அதே சமயம் நான் இன்றைக்கி தப்பு பண்ணிட்டேன், நீங்கள் யாருமே அதை கண்டுக்கறல, உங்களுக்கு எதுவுமே தெரியல, அப்பாடா இவங்களுக்கு தெரியலை, இதையே சமாளிச்சிருவோம் அப்படின்ட்டு நான் அடுத்தடுத்து நான் போயிட்டே இருக்கேன். அப்போ ஒவ்வொரு நாளுமே என் மனசு கடந்து அடிச்சுக்கும், இவங்க யாருக்காவது தெரிஞ்சிருச்சுன்னா என்ன செய்கிறது, இவங்க யாருக்காவது என்னைக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா என்கிட்ட கேட்டால் என்ன செய்கிறது. ஸோ இந்த மாதிரி என் மனசு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய தவறை எவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நம்மளுடைய மனநிலை அழகாக இருக்கும். அதை நம்மளோட அந்த நிலை தான் நம்மளை க்ரோத்துக்கு வழிவகுக்கும். ஆனால் நான் தப்பு செஞ்சுட்டேன், அதை நான் ஒத்துக்கலை, அதை நான் மறைக்கிறேன் அப்படின்னா இப்போ தான் என்னோடய கில்ட்டு ஃபீல் அதிகரிக்கும். என்னோடய கில்ட்டு ஃபீல் அதிகரிக்கணும்னா நான் என் தப்பை நான் மறைக்கணும். என்னோடய க்ரோத் அதிகரிக்கணும் அப்படின்னா என் தப்பை ஒத்துக்கிட்டு என் தப்பை சரி செய்ய முயற்சி செய்யணும்.
இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இதை வந்து இறைவன் அழகா இந்த அத்தியாயத்தில் வந்து சொல்லியிருப்பான். இன்னும் 5வது கான்செப்ட் பார்த்திங்கன்னா தளர்ந்த நம்பிக்கை. அதாவது எது தான் நம்புறது, அதாவது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இது சரியா அது சரியா, எதை தீர்மானிக்கிறது, ஒரு முடிவெடுக்க தெரியாமல் குழம்புவோம். இது எல்லாருக்குமே இருக்கும். எல்லாரும் சொல்லக்கூடியது தான். அதிகமானவங்க சொல்லக்கூடிய, எனக்கு முடிவெடுக்க தெரிய மாட்டேங்குது, நான் இதை தேர்ந்தெடுக்கிறதா அதை தேர்ந்தெடுக்கிறதா தெரியலை. அப்போ எப்போவுமே நம்ம முடிவெடுக்க தெரியாமல் இருந்தோம்னா நம்மளால் ஜெயிக்கவே முடியாது, நம்மளால் சர்வை பண்ணவும் முடியாது, நம்ம மேலே மற்றவங்களுக்கு மதிப்பும் இருக்காது. என்ன இப்படி சொல்கிறீங்க, அப்போ நான் தப்பான முடிவு எடுத்துட்டா என்ன பண்ணுறது? தப்பான முடிவு எடுத்திருந்தீங்கன்னா வாழ்க்கையே உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அதை கற்றுக்கிட்டு கடினத்தோட கடினமாக சரியான வழிக்கு நீங்கள் போவீங்க. கான்செப்ட் இது தான். 2 சாய்ஸ் தான். 2 சாய்ஸில் எது உங்களுக்கு, அதுக்கு சிந்திக்கணும். நம்ம சிந்திச்சு எதை தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறோமோ ஒன்றைத்தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒன்றை தேர்ந்தெடுத்த பிறகு முழுமையாக அதை நம்பி அந்த வழியில் போகணும். மேபி அது தப்பாக கூட இருக்கலாம். எல்லாருமே சரியான விஷயத்தை தேர்ந்தெடுக்க மாட்டோம். அப்படி தப்பானதை தேர்ந்தெடுத்தாலும் ஆல்ரெடி அல்லாஹ் சொல்லியிருக்கான், தவறுகள் செய்து தான் நம்ம வெற்றி அடைவோம் அப்படின்னு. அப்போ அதுக்காக தான் அல்லாஹ் நம்மளை மன்னிப்பேன்னும் சொல்கிறான். அப்போ ஒன்ஸ் அது தவறுன்னு தெரியும் போது அந்த தவறை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு மாறணும். ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இன்னொரு சாய்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் மாறலாம். அதை விட்டுட்டு நான் இதுவா அதுவான்னு கன்ஃபியூஷன்லையே என் காலத்தை கடந்தேன்னா என்னையே யாரும் மதிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை தானே, ஒரு நியாயமான ஒரு நிலைப்பாடு தானே, என்னை எல்லாரும் மதிக்கணும், என் வீட்டில் உள்ளவங்க என் பேச்சு கேட்கணும், என்னை மதிக்கணும். அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் என் பர்சனாலிட்டியை அழகாக வச்சுக்கிறணும். நான் தீர்க்கமாக இருக்கும்போது என்னைய மதிக்காமல் இருக்கிறதுக்கு யாருக்கு உரிமை வரப்போகுது? ஏன் யாரும் என்னை மதிக்காமல் இருக்க போகிறாங்க? அப்போ பிரச்சனை என்கிட்ட தான். நான் தீர்க்கமாக இருக்கணும். நான் ஒரு முடிவை சரியாக சிந்திச்சு எடுக்கணும். இன்கேஸ் நான் தப்பான முடிவை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நான் பொறுப்பெடுத்துக்க தெரியணும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ நம்மளுடைய ஃபெய்த்து தான், நம்மளுடைய நம்பிக்கை தான் நமக்கு அடையாளத்தை ஏற்படுத்தும். அந்த அடையாளம்தான் நம்மளுடைய உறுதித்தன்மையை ஏற்படுத்தும். அந்த உறுதித்தன்மை தான் நம்மளை சுற்றி அமைதியை நிலவச் செய்யும். சரியா? இந்த விஷயங்கள்லாம் சைக்காலஜிக்கல் கான்செப்ட்ஸாக இருக்குது. இப்போ சோஷியாலஜிக்கல் கான்செப்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகெயின் அல்லாஹ் சொல்கிறது என்னென்னா, இந்த ஒடுக்கப்பட்டவர்களை நீங்கள் வந்து மேலே கொண்டு வாங்க, அவங்களுக்காக போராடுங்க. இது ரொம்ப முக்கியம். ஒடுக்கப்பட்டவர்கள்னால் யாருன்னு நீங்கள் தான் பார்க்கணும். உங்களை சுற்றி யார் ஒடுக்கப்பட்டிருக்காங்களோ, நானே ஒடுக்கப்பட்டு தான் இருக்கேன் அப்படின்னா உங்களை தான் நீங்கள் காப்பாற்றணும் ஃபஸ்ட்டு. ஸோ அப்போ எப்படி காப்பாற்றணுங்கிறத தான் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாக எல்லாம் சொல்லிட்டான், சைக்காலஜிக்கலாக சொல்லிட்டான். உறுதியாக இருங்க, நீதியின் பக்கம் இருங்க. ஸோ ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நாம் போராடணும். இன்றைக்கி எவ்வளவோ விஷயங்கள் நமக்கு தெரியுதா என்ன? எவ்வளோ பேர் நிறைய படிச்சிருக்காங்க, ஆனால் வேலை கிடைக்க மாட்டேங்குது. படின்னு நம்மளை மாதிரி பேரண்ட்ஸ் தான் போட்டு எதுவுமே கற்றுத்தராமல் படிக்க மட்டுமே வச்சோம். இப்போ படித்து முடிச்சுட்டு வேலை இல்லைங்கிறாங்க. இன்ஃபேக்ட் படிக்காதவங்க கூட அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு தொழிலை கொண்டு முன்னேறிடுறாங்க. ஆனால் எந்த தொழிலையுமே அவங்களுக்கு தெரியப்படுத்தாமல், வெளி உலகமே தெரியாமல், படிப்புன்னே இருந்து படிக்க வச்சு, ஃபஸ்ட் மார்க் எடுக்க வச்சு, ஓத வச்சு, கடைசியில் அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்ததுண்டா? எத்தனை பேர் 10வது தான் அதனுடைய அதாவது 10வது படித்தவங்களுக்கான எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம், அதுக்கு பிஹெச்டி படித்தவங்கெல்லாம் எழுதுகிறாங்க. அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அந்த அளவுக்கு தான் இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டு பிள்ளைங்க வர்ற வரைக்கும் உங்களுக்கு அது தெரியாது. ஆனால் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு, இப்போ உங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளாக இருக்கும், அது வளர்ந்து பெருசாகும் போது அது கஷ்டப்படும் போது நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் கஷ்டப்படுது.
நாம் வந்து பெரிய பெரிய மாலில் வந்து நம்ம வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் எத்தனையோ சின்ன வியாபாரிகளை கொன்று குவிச்சிட்டு தான் பெரிய மால்களில் எல்லாமே விற்கிறாங்க. சின்ன வியாபாரிகள் இருந்த இடமெல்லாம் இன்றைக்கி பெரிய வியாபாரிகளாக போயிடுச்சு. நம்ம சொல்லலாம், இல்லை அதில் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, கடைகள் தராங்க அப்படின்னு. பட் அவங்களுடைய சுதந்திரமான கடையாக அது இருக்கா, தொழிலாக அது இருக்கா? சிந்திச்சு பாருங்கள். வியாபாரம், பொருளாதாரம், இதை பற்றிலாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்கள் கணவர், உங்கள் தந்தை எப்படி சம்பாரித்து கொண்டு வராங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அவங்களுடைய நிலை யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ தான் வெளி உலகத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம யோசிக்க முடியும். ஸோ ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நாம் போராடணும். 2வது விஷயம் பார்த்திங்கன்னா அமானிதம். ஸோ அமானிதமான விஷயங்களை நம்ம எப்படி நம்பிக்கைக்குரியதாக வச்சுக்கிறணும், பொறுப்போடு வச்சுக்கிறணும். இன்றைக்கி வந்து அதிகமான விஷயம் அமானிதம்னா, ஏதாவது ஒரு பொருளை நம்மக்கிட்ட யாராவது கொடுத்தா அது மட்டும்தான் அமானிதம்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது. நம்மளுடைய உயிர், நம்மளுடைய உடைமைகள், நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய பொறுப்புகள், நம்மளுடைய அந்தஸ்துகள், ஒருத்தவங்க நம்மளை பார்த்து இவங்க நல்லவங்க அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அந்த வார்த்தை கூட அமானிதம் தான். அல்லாஹ் தான் தரான். ஸோ அப்போ அந்த அமானிதங்களை நம்ம சரியான முறையில் பொறுப்பெடுத்து வச்சுக்கிறணும், காப்பாற்றணும். ஸோ பொறுப்புதாரி எப்போ வந்து கொலாப்ஸ் ஆகுறாரோ அப்போ அந்த சமூகமே கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ எப்போ கொலாப்ஸ் ஆகும்னா, அமானிதத்தை சரியாக பேணி பாதுகாக்கலை அப்படின்னா டோட்டலாக டேமேஜ். நம்ம குழந்தைங்கள சரியாக நம்ம கவனித்து நம்ம அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து நம்ம வளர்க்கலை அப்படின்னா எப்படி ஃபேமிலி டேமேஜ் ஆகுமோ அந்த மாதிரி இந்த சமூகத்தை சரியான முறையில் வழி நடத்தி சமூகத்தோடைய லீடருக்கும் சமூகங்கிறது ஒரு அமானிதம் தான். ஒரு சிஎம் பிஎம்மாக இருக்காங்க, அட்லீஸ்ட் அவ்வளோ தூரத்துக்கு ஏன் போகிறீங்க, ஒரு கவுன்சிலராக இருக்கும், அந்த கவுன்சிலருக்கு கூட இந்த அந்த அந்த ஏரியா மக்கள் வந்து அமானிதம் தான். ஸோ அவங்கள சரியாக பார்த்துக்க வேண்டியது அந்த கவுன்சிலருடைய கடமை. ஸோ அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது, அந்த ப்ராசஸ் அவருடைய வேலையை செய்கிறது அவர் கடமை. கவுன்சிலரை விடுங்க. நம்ம வந்து இந்த காய்கறி விற்கிறாங்கல்ல, அவங்களுக்கு அந்த காய்கறி நல்ல காய்கறியாக மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுங்கிறது கடமை. இன்ஃபேக்ட் நம்ம வீட்டில் இருக்கோம்ல, நோன்பு வச்சுட்டு வீட்டில் இருக்கிற நம்மளும், நோன்பு வச்சுட்டு காய்கறி விற்கிறவங்களும் ஒன்று கிடையாது. அவங்க மற்றவங்களுக்காக எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறாங்க. நம்ம இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டு வெளியில் வர காய்கறியை வாங்கி சமைச்சு சாப்பிட்றோம். நமக்கு கறியோ அல்லது வேறு ஏதோ வீட்டில் வந்து டெலிவரி பண்ணிட்டு போயிடுறாங்க. நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுறவங்கள பார்த்து பொறாமைப்படணும். இவங்க ஏதோ வேலை பார்க்குறாங்களே, நான் அந்த வேலை கூட பார்க்கலையே. பொறாமை மீன்ஸ் நல்ல வகையில், தீய வகையில் சொல்லலை நான். ஸோ அவங்க அது செய்கிறாங்களே, நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேனே, அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை நமக்கு வரணும். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அமானிதத்தை பேணி பாதுகாக்கிறது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஜேர்னலிசம், சொசைட்டியோடைய மனநிலை, இதை பற்றிலாம் எல்லாம் பேசுகிறான். எப்போ வந்து இந்த செய்தியை வந்து நம்ம பரப்பணும், செய்தியோடைய முக்கியத்துவம் என்ன, சமூகத்துடைய முக்கியத்துவம் என்ன, இதெல்லாம் வந்து அல்லாஹ் பேசுகிறான். மிக முக்கியமாக 83வது வசனம், 4வது அத்தியாயம் 83வது வசனத்தில், அவசரமாக நம்ம செய்திகளை பரப்பும்போது பயமும் குழப்பமும் தான் உருவாகும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம வந்து நிறைய ரீல்ஸ் பார்க்குறோம், நிறைய ஃபேஸ்புக்கு, மோஸ்ட்லி இன்றைக்கி எல்லாருமே ஃபேஸ்புக் பார்க்குறோம். அந்த ஃபேஸ்புக் பார்க்குற ஆட்கள் தான் இங்கே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபேஸ்புக் இல்லைன்னா அட்லீஸ்ட் யூடியூபாவது மினிமம் பார்ப்பீங்க. அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னமோ சொல்லுவாங்க, ஒன்றுமே புரியாது. நீங்கள் டிவி சேனல் எடுத்தாலும் அப்படித்தான். அவ்வளோ நியூஸ். நான் எப்போவுமே சொல்லுவேன், நிறைய டேட்டாஸ் வந்து நமக்கு என்றைக்குமே தேவைப்படாது. டேட்டாஸ் வந்து நமக்கு முக்கியமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் டேட்டாஸ் எப்போ வேணால் எடுத்துக்கிடலாம். ஆனால் அதை எப்படி ப்ராசஸ் பண்ணணுங்கிறது தான் நமக்கு முக்கியம்
அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அல்லாவே சொல்கிறான் குரானில், நீங்கள் நிறைய தகவல்களை அவசரமாக தொடர்ந்து நீங்கள் பரப்பும்போது அங்கே குழப்பம்தான் ஏற்படும். ஸோ அந்த தேவையில்லாமல் ரூமர்ஸை பரப்புறதாக இருக்கட்டும், மற்ற விஷயங்களாக இருக்கட்டும், சரியாக அவதானித்து பரப்பணும். அதாவது அதுக்குன்னு நல்ல செய்திகளை சொல்லாமல் இருந்தாலும் தப்பு தான். அதே சமயம் கெட்ட விஷயங்களை அதிகமாக பரப்புறது அதை விட தப்பு. ஸோ அதிகமாக இப்போ வந்து நம்ம யாரையாவது பார்க்குறோம், பார்த்தா அல்ஹம்துலில்லாஹ் சலாம் சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்துடுறோம். வரும்போது நான் இவங்கள பார்த்தேனே, இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன். அது அப்படியே பரவி 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 ஒரு வார்த்தை சொன்னது 1000வது வார்த்தையாக போய் நின்றுரும். ஸோ அந்த மாதிரி தேவையற்ற செய்திகளை பரப்ப தேவையில்லை. ஸோ நிறைய பரப்பவும் தேவையில்லை, பார்க்கவும் தேவையில்லை. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. எப்போ வந்து அதிகமான வதந்திகள் பரப்பப்படுதோ அப்போது நம்பிக்கைகள் உடைக்கப்படும். நம்பிக்கைகள் உடைந்ததுன்னா அந்த ஒட்டுமொத்த சிவிலைசேஷனுமே உடஞ்சிடும். ஒட்டுமொத்த நாகரிகம், அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நாகரிகமுமே உடஞ்சிடும். ஸோ செய்தி பரப்பலை பற்றி ரொம்ப இறைவன் வந்து தெளிவாக சொல்கிறான். ஸோ டோட்டலாக இந்த ஜுசு 5 வந்து நமக்கு வந்து நீதியை பற்றி சொல்லுது. நீதி அப்படிங்கிறது ஒரு சட்டம் மட்டும் இல்லை, அது நம்ம உள்ளத்துடைய நிலையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து ஈமான்கிறது வார்த்தை கிடையாது, அது நம்மளுடைய அடையாளமாக நம்மளுடைய செயல்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் அமானிதத்தை, நமக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை நம்ம வந்து எப்படி வந்து பயன்படுத்தணும், அது நம்மளுடைய கிஃப்ட்டு கிடையாது, அது நம்மளுடைய பொறுப்பு அப்படிங்கிறத சொல்லுது. இன்னும் வந்து தவறு அப்படின்னா அது முடிவு கிடையாது, அது வந்து எகெயின் நமக்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கும். சரியோ தப்போ சரியான முடிவெடுத்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே போகணும், நடுவில் மாட்டிக்கிட்டு நிற்கக்கூடாது, ஒரு டிசிஷனை தெளிவாக எடுக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக இறைவன் சொல்லித்தரான். உள்ளம் நேராக இருந்தால் தான், உள்ளம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் தான் இந்த சமூகமும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ ஜுசு 4 வந்து எப்படி ஒரு ஒரு சமூக அமைப்பை வந்து கட்டுறது, ஒரு சமூக அமைப்பை உருவாக்குச்சோ, அந்த சமூக அமைப்புக்கு உள்ள அந்த மனிதன் எப்படி சோதிக்கப்படுவான் அப்படிங்கிறத ஜுசு 5 வந்து நமக்கு சொல்லித்தருது. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேட்டுக்கிற மாதிரியான ஒரு 4 கொஷின் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க, சரியா? இன்கேஸ் ஒரு உண்மை வந்து என்னை எதிர்க்கும்போது நான் என்ன செய்வேன்? ஒரு உண்மை என்னை வந்து எதிர்க்குது, அப்போ நான் என்ன செய்வேன்? மக்கள் என்னை பாராட்டலைன்னா என்னோட ஈமான் நிலைக்குமா? 3வது, என்கிட்ட அதிகாரம் கிடச்சிச்சின்னா நான் தாழ்மையாக இருப்பேனா? மெயின் விஷயம், தப்பு செஞ்சால் ஒத்துக்கிறேன்னா? இந்த கான்செப்ட்ஸ்க்கெல்லாம் நீங்களே உங்ககிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்லிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கான வகுப்பில் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு அது நன்மையானதாகவும் புரியக்கூடிய வகையிலையும் இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க அந்த கொஸ்டினை. கொஷினை ரிப்பீட் பண்ணுமா? அதாவது இன்கேஸ் ஒரு உண்மை உங்களை எதிர்க்கும்போது உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? ஒரு உண்மை உங்களை எதிர்க்குது அப்படின்னா உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? 2வது, உங்களை மக்கள் யாருமே பாராட்டலை அப்படின்னா உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? மக்கள் உங்களை பாராட்டலை அப்படின்னா உங்களுடைய நிலை என்னவாக இருக்கும்? 3வது, இன்கேஸ் உங்களுக்கு அதிகாரம் கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து அதை எப்படி பயன்படுத்துவீங்க? தாழ்மையாக அடக்கமாக இருப்பீங்களா உங்கள் அதிகாரத்தை கொண்டு? ஃபைனலாக இதெல்லாம் கூட விடுங்க, தப்பு செஞ்சால் ஒத்துக்கிருவீங்களா? இதுதான் உங்களுக்கான கேள்விகள், யோசிச்சுக்கோங்க, சரியா? அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் உங்களுடைய கற்றல்களை நீங்கள் ஷேர் பண்ணலாம். வலைக்கும் சலாம். ஹலோ, வலைக்கும் சலாம்மா, சொல்லுங்கம்மா.
இன்னைக்கு நம்ம கத்துக்கிட்ட ஜூஸ் போர்ல வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது. அதே சமயத்துல எது சரி, எது சரி, எது தவறுன்னு பார்த்து நம்ம வந்து வி ஹேவ் டு ஜட்ஜ் பை த ஆக்ஷன், நாட் பை த எமோஷன் சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஒன் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, இரட்டை முக வாழ்க்கைன்னு சொல்லியிருக்கீங்க. உள்ள ஒண்ணு, வெளிய ஒண்ணுன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. அது நம்மளுடைய ஈமானையே சிதைச்சிரும். ஸோ உண்மை இல்லாத ஈமான் வில் லீட்ஸ் டு மன அழுத்தம்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சந்தேகம். சில அவசர தீர்ப்பு இல்ல டெசிஷன் மேக்கிங் சரியா எடுக்காம இருக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எனிமியாக இருந்தாலும் அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து சாரி கேட்கும் போது வி நீட் டு ஃபர்கிவ் அண்ட் ஃபர்கெட் ஃபார் த சேக் ஆஃப் அல்லாஹ். ஸோ குற்றச்சாட்டு அந்த நேரத்துல வந்து நம்ம எதுவும் வந்து நீ இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லி நம்ம அவங்கள வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்குள்ள இருக்கிற குற்ற உணர்வு. நம்மளுடைய தப்பு சப்போஸ் நம்ம தப்பு பண்ணாக்கா அது உணர்ந்து தௌபா செய்தாலே அல்லாஹ் வந்து மன்னிக்கிறான். அல்லாவே நம்மள மன்னிக்கும் போது மத்தவங்க வந்து பண்றது நம்மளுக்கு துரோகமோ இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்கன்னா அவங்கள மன்னிக்கிறது வந்து நமக்கு அது நல்லதுன்றது மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் கில்ட் ஃபீல் வந்து தப்ப மறைக்கும் போது கில்ட் ஃபீல் வரும். அதே சமயத்துல அதை அக்செப்ட் பண்ணி அவங்க கிட்ட வந்து நம்ம கேட்கும் போது நம்ம வந்து க்ரோ ஆகும்ன்றதும் சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து தளர்ந்த நம்பிக்கை. ஸோ எப்பயுமே வந்து ஒரு டவுட் எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லிட்டு டவுட் பண்ணினே இருக்கிறது. ஸோ நம்ம வந்து தீர்க்கமா இருந்தா நம்மளுடைய டெசிஷன் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து கரெக்டான வழியில வந்து எடுத்துட்டு போலான்றத சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் சோஷியாலஜிக்கலா பார்த்தா ஒதுக்கப்பட்டவங்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதே சமயத்துல அமானிதத்தை வந்து நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா எடுத்துக்கணும். சோ அது பொருள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய உயிர், பிள்ளைகள், குடும்பம், நம்மளுக்கு கிடைச்ச நல்ல பேரு, மத்தவங்களுடைய அவங்க சொன்ன சொல்லு எல்லாமே வந்து அதெல்லாம் பேணி பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் சொசைட்டியோட மனநிலைய வந்து நம்ம பாதுகாக்கணும். ஸோ செய்திகளை வந்து கரெக்டா தப்பான்றத பார்க்காம நம்ம பரப்புவது வந்து தப்பு. ஸோ தப்பான தகவலை வந்து பரப்பக்கூடாது. ஸோ அது வந்து நம்மளுடைய சிவிலைசேஷனையே வந்து ஒடிச்சிரும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ திஸ் ஜூஸ் இதை வந்து நீதியை பத்தி நம்ம கத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஈமான் தான் நம்மளுடைய அடையாளம். அதுக்கப்புறம் வந்து அமானிதம், அது வந்து நம்மளுடைய பொறுப்பு. ஸோ டெசிஷன் மேக்கிங். ஸோ உள்ளம் நேரா இருந்தாக்கா we can make a good decision. Alhamdulillah. Yes. Alhamdulillah. சூப்பர், குட். மாஷாஅல்லாஹ்மா, சூப்பரா. நம்ம வந்து அல்ஹம்துலில்லாஹ்மா, நம்ம வந்து நான் வந்து சரியான தீர்க்கமான முடிவு எடுக்கும்போது என்னுடைய முடிவு சரியாக, அதாவது 100% என் முடிவு சரியாக இருக்கணும்னு அங்கே அவசியம் இல்லை. நான் தப்பான முடிவை கூட எடுப்பேன். அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டு சரியான வழியில் நான் போகணும். அல்ல, நான் ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கேன், நான் அதில் போயிட்டேன், ஆனால் தப்புன்னு எனக்கு தெரிய வருது. அப்போ நான் உடனே ஷிஃப்ட் ஆகணும். அதுக்கு தான் தைரியமும் பொறுப்பும் சகிப்புத்தன்மையும் தேவை. ஸோ அந்த ஒரு கான்செப்டையும் இறைவன் வந்து சொல்லியிருந்தான். எடுத்த முடிவு எல்லாமே 100% சரியாகாது. சம்டைம்ஸ் நம்ம தப்பான முடிவும் எடுப்போம். அதையும் தப்புன்னு தெரிஞ்சோன்னா மாற்றிக்கிறதுக்கு இறைவன் நமக்கான ஆற்றலை தருவானாக. அல்ஹம்துலில்லாஹ். சொல்லுங்கள் சிஸ்டர். சபியா சிஸ்டர் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணுங்க. இல்லை, அவங்களுக்கு நான் இப்பதான் வந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு எப்படி ரிவீல் பண்றது எனக்கு கரெக்டா புரியலமா, கொஞ்சம் சொல்றீங்களா? நீங்க வந்து உங்களை நீங்களே இது பண்ணிக்கங்க. அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு உண்மை வந்து உங்களை எதிர்க்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் இல்லையா? சிம்பிள். அதாவது அர்த்தம் புரியலமா. இப்போ வந்து சிம்பிளாக சொல்ல போனால், நம்மளோட பையன், 2வது பையன்
சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ பையன்தான் பிரச்சனை, பையன்தான் தப்பு பண்ணான்னு நம்ம அடிச்சிடுறோம். இப்போ உண்மை வந்து இல்லை, 2வது பையன்தான் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு உங்களுக்கு லேட்டாக தெரிய வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு செயலை நீங்கள் செஞ்சிருவீங்க, ஆனால் உண்மை வந்து லேட்டாக உங்களுக்கு புரிய வரும். அப்போ நீங்கள் செஞ்ச செயல் தப்புன்னு உங்களுக்கு புரிய வரும். அப்போ உங்களுடைய நிலை என்னவாகும்? ஒத்துக்கவே மாட்டாங்களா? சரி, பட் அதுதான் உங்களோட இல்ல சிஸ், நான் போய் மன்னிப்பு கேட்பேன். நான் செஞ்சதான் தவறுனா நான் யார்கிட்ட இருந்தாலும் மன்னிப்பு கேட்பேன். ஆனா என்னை எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு செஞ்சுட்டு இந்த மன்னிப்பு கேட்கறதா வேலைன்றாங்க. இல்லை, அதுதான் நம்ம வந்து அது டேக் ஃபார் கிராண்டடாகவும் எடுத்துட முடியாதுல்ல. அதாவது ஒரு தடவை இப்போ ஒரே ஆள்கிட்ட ஒரு தடவை நம்ம செய்யும்போது மன்னிப்பாங்க. ஒரு 4-5 தடவை செய்யும்போது நீ என்னை ஹர்ட் பண்ணிட்டு மன்னிக்க சொல்கிறியா அப்படின்னு கேட்பாங்க. இது ஒரு டைப். இன்னொரு டைப், அல்லாஹ் சொல்கிறான்ல, மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்னா அவங்கள மன்னிச்சிடணும், அவங்கள வந்து குத்தி காமிக்கக்கூடாது அப்படின்னும் சொல்லியிருக்கான். ஸோ அந்த இடத்துல அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு பேசும். ஸோ நம்மளையும் கொஞ்சம் இன்னும் அப்ப நம்ம கேட்கலாம் தானே சிஸ்? நம்ம கேட்கலாம் தானே, அது தப்பு இல்லை. இல்லை நம்ம மன்னிப்பும் கேட்கலாம், அதே சமயம் நம்மளையும் கொஞ்சம் மாற்றிக்கிறணும். அதாவது சரிங்கம்மா, அல்ஹம்துலில்லாஹ், நல்லா புரிஞ்சு. ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வீட்டுல நடந்ததை சொல்றீங்களா? அம்மா, ஒரு வீட்டுல நடந்தது சொல்றேன். ஒரு வீட்டுல நடந்தது உண்மையிலே 2 பேத்துக்கும் தப்பு இருக்கும். தப்பு உணர்ந்து கேட்பாங்க. ஆனா அவங்க வந்து அப்படி அழைச்சி வைப்பாங்க. மனுஷன் கேட்டா, நான் வந்து நபி இல்ல, அவளியாக்கள் இல்ல உன்னை மன்னிக்கிறதுக்கு அப்படிலாம் எனக்கும் பேசுவாங்க. அதுக்காக என்ன செய்ய ஒத்துக்க மாட்டாங்க. என் அனுபவத்துல சொல்றேன். ஆமா, எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு, எனக்கும் இருக்கு. எஸ், அது மாதிரிலாம் நடக்குது தான். ஏன் இதெல்லாம் அப்படின்னா, நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, எனக்கு இஸ்லாம் நல்லா தெரியும் அப்படின்னு நம்பிகிட்ருக்கோம். நான் குர்ஆன் ஓதியிருக்கேன், நான் நிறைய ஹதீஸ் கேட்குறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நான் நம்பிகிட்ருக்கோம். ஆனால் உண்மையிலேயே குர்ஆனை கரெக்டாக ஓதியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு செயலுமே டெய்லி நம்ம புதுசாக நம்மளை உணர்வோம். எந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் எனக்கு கிடைக்கும் நமக்கு தெரியாது. அல்லாஹ் எதுக்கு நமக்கு நன்மை எழுத போகிறான்னு தெரியாது. அப்போ எல்லாத்தையுமே நம்ம நன்மையாக கிடைக்கக்கூடாதா அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரீயாக விட்டுருவோம். இப்போ இன்கேஸ் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் வந்து நான் மன்னிப்பு கேட்டாலும் அவங்க என்னை ஹர்ட் பண்ணிடுறாங்க. அப்போது நம்ம வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் செக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் மாற்றிக்கிறேன், இனிமேல் மாற்றிக்கிறேன்னு மாற்றிக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அவங்க நம்மளை ஹர்ட் பண்ணாலுமே என் விஷயம் இது வந்து எனக்கு சான்ஸு தான், நான் என் பர்சனாலிட்டி டெவலப் ஆகுது, நான் செய்கிற தப்பை நான் மாற்றுறேன், நான் இன்னும் மாற்றுறேன், நான் இன்னும் க்ரோத் ஆகுறேன் அப்படின்னு உங்கள் க்ரோத்தை நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க உங்களை ஹர்ட் பண்ணுறது மைண்டுக்கு வராது. ஆஹா, நான் வளர்றேன், எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது, நான் இப்போ வந்து இன்னும் முன்னை விட இப்போ சூப்பராக மாறுறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அது நல்லாயிருக்கும். நீங்கள் இன்றைக்கும் ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம், ஒரு 2 மாதத்துக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ போன தடவை இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 10 மன்னிப்பு கேட்டிருந்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 6 மன்னிப்பு தான் கேட்பீங்க. மன்னிப்புங்கிறது அவ்வளோ ஈஸியான வார்த்தை இல்லை, எல்லாருக்கிட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த மன்னிப்பு கேட்குறதுக்கும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, மன்னிப்பும் அமானிதம் தான். அப்போ எதுக்கு கேட்கணும், எதுக்கு கேட்கக்கூடாதுன்னு இருக்குது. தப்பே என் மேலே இல்லைன்னா நான் போய் அங்கே மன்னிப்பு கேட்குறேன்னா என்னை இலக்காரமாக தான் பார்ப்பாங்க. அப்போ அதுவும் முக்கியம். எல்லா இடத்துலையும் சும்மா போய் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நமக்கு கொடுத்த செல்ஃப் ஒர்த்தை நாமளே டவுன் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி மற்றவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, நான் வந்து ரொம்ப அவங்கள மட்டம் தட்டுறேன் அப்படின்னா அதுவும் அல்லாஹ் என்கிட்ட இது பண்ணுறதாக அர்த்தம். சரியா? அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லாஹ், கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்கம்மா. இதுல வந்து எனக்கு ரொம்ப ஒரு குழப்பம் இருந்துச்சு. நம்ம தப்பானது பண்றோமோ, தவறானவங்கள்ட்ட கேட்குறோமோ அப்படிங்கிற மாதிரி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்ஷா அல்லாஹ். அதுதான், அதாவது சரியான விஷயத்தை வந்து யார் சொல்ல முடியும் அப்படின்னா குர்ஆன் தான் சொல்ல முடியும்.
இப்போ இதெல்லாம் என் வேர்ட்ஸ் கிடையாது, குரானில் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன். ஸோ குரான் மட்டும்தான் நான் நிச்சயமாக இன்னும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே நான் சொல்லித்தரேன். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் எதை தரீங்களோ இல்லையோ குரானை புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருங்க. நீங்களும் முதல்ல குரானை புரிஞ்சுக்கோங்க. யாருமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு சரி தப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லை. நானும் தான். நான்லாம் உங்கள் என் வயசு கூட இருக்காது உங்கள் அனுபவம். அந்தளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனாலும் நான் சொல்கிறது எல்லாமே குரானை மட்டும்தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். குரானை கொண்டு நமக்கு தெரிஞ்ச சில எக்ஸாம்பிள்ஸை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அதனால் குரானை நீங்கள் வந்து கண்ணை திறந்து கண்ணால் அதை பாருங்கள், அதை படிங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்க வருது, பரவாயில்ல படிங்க. உங்களுக்கு இன்னும் புரியணுன்னா யூடியூப், நம்ம ஹெவன்சி கவுன்சிலிங் யூடியூப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 603 வீடியோஸ் இருக்குது. நீங்கள் அதுலேயும் பாருங்கள். தனியாக கிளாஸஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கான கிளாஸஸ் இருக்குது, அதுக்குமே நீங்கள் வந்து பாருங்கள். சரியா? என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் பேசுவேன் இன்ஷா அல்லாஹ். இன்னும் வந்து இல்லை, அதுதான் இன்ஷா அல்லாஹ். யாரோ மெசேஜ் போட்டிருந்தாங்க, அதுக்கு நான் சொன்னேன். ஓகேம்மா. வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிட்டிஸ் தேவைப்படுதா? நான் சொல்றேன் இப்போ சொல்லுங்க. அது வந்துமா, நீங்க சொன்னீங்களா நான் என்னை மாத்திக்கணும்னு. நம்ம தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கக்கூடாது, நம்ம தப்பு செய்யாம நான் மன்னிப்பு கேட்கக்கூடாதுன்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணுவேன். 5-6 தடவை கொடுத்து பொறுமையா போயிருவேன். கேள்வி பண்ணுவாங்க, என்னை மட்டமா பேசுவாங்க. அந்த இடத்துல வைக்கவே கூடாது, நம்மளை ஒதுக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம விட்டு போயிருந்தோம், போக முடியல. சரி சரி, அது ஒன்றும் கிடையாது. அதாவது அல்லாஹ் எல்லாரோட சேர்ந்து இருக்க சொல்கிறான்ல, அதனால நம்ம சேர்ந்து இருக்கிறோம் தான். நம்ம போக வேணாம். நம்ம வந்து எப்போவுமே நம்மளை அவமானப்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல நின்று நம்ம சண்டை போடணும், போகக்கூடாது. ஏன் போகணும்? நீ யார் என்னை அவமானப்படுத்துறதுக்கு? அதாவது நமக்கு ஏன் இங்கே பிரச்சனை ஆகுதுன்னா நமக்கு தெரிய மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சால் நம்ம அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கொண்டு அவங்கள எதிர்த்து பேச முடியும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளே நமக்கு தெரியலல்ல, அதனால் நம்மளால் அவங்கள எதிர்த்து பேச முடியல. ஸோ இனிமேல் நீங்கள் அல்லாஹ்வுடைய இந்த 30 நாளுமே 30 ஜுசுக்கள்லையுமே அல்லாஹ் என்னெல்லாம் நமக்கு சொல்லித்தரான்றதை பாருங்கள். அப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் யாராவது உங்களை அவமானப்படுத்தினாவோ அல்லது உங்களை இழிவாக பார்த்தாலோ அப்போ நீங்கள் சொல்லலாம், ஏன் அல்லாஹ் எனக்கு அமானிதமாக இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்கான், நீ என்ன படுத்தக்கூடாது அப்படின்னு தன்மையாக சொல்லணும். சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டால் தானே இல்லை, அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு. சண்டை போட தெரியாது, அமைதியான முறையில் சொல்லி காட்டணும்னு சொல்கிறீங்கல்ல. ஆமாம், அதாவது நமக்கு வந்து சண்டை போட்டோம்னா எனர்ஜி தான் வேஸ்ட்டு. கத்தி பேசும்போது எனர்ஜி வேஸ்ட் ஆகும். அமைதியாக அப்படியே நுணுக்கமாக சொல்லி பாருங்களேன், அவங்களுக்கு அப்படியே. எனக்கெல்லாம் இது ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆனது. நான் சின்ன வயசில் வேலை செய்ய மாட்டேன். அப்போ அப்பா என்ன பண்ணுவாருன்னா, என்ன பௌரியா, இவ்வளோதான் வாய்ஸும் இவ்வளோதான் இருக்கும். திட்ட மாட்டார், அடிக்க மாட்டார், ஒன்றுமே பண்ண மாட்டார். என்ன பௌரியா அப்படி அந்த ஒரு வார்த்தை தான். அதுவே எனக்கு அவ்வளோ அவமானமாக இருக்கும். அதுக்கு திட்டிடவாவது நீங்கள் செஞ்சிடலாம் அப்படி தோணும். அந்த மாதிரி தான் இப்போ நானும் சில வார்த்தைகள் ரொம்ப சின்னதாக தான் பேசுவேன், ஆனால் அது வந்து ரொம்ப பெரிய எஃபெக்டை கொடுக்கும். நான் திட்டின மாதிரி இருக்காது, ஆனால் கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அமைதியாக நீங்கள் வந்து மற்றவங்கள எதிர்த்து பேச ஆரம்பிக்கும்போது ஆரம்பத்தில் அவங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா இவ்வளோ நாள் நான் மட்டம் தட்டும்போது அமைதியாக இருந்தவ இப்போ என்ன எதிர்த்து பேசுகிறா அப்படின்னு அவங்க கோவப்படுவாங்க. நல்லா பாருங்கள், யார் கோவப்படுவா? பயந்தாதான் கோவப்படுவாங்க. பயப்படுறவங்க தான் கோவப்படுவாங்க. அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான் நமக்கு. அப்போது அவங்க பயப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சிஸ்டர். வலைக்கும் சலாம். கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. நான் இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு.
அவங்க இவ்வளோ தூரம் ஃபீல் பண்றாங்க அப்படிங்கும்போது நீங்க சொன்ன அந்த விஷயமும் சப்போர்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் ஃபர்ஸ்ட் அவங்களே மன்னிக்க பழகணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இந்த விஷயத்த வந்து எப்படி எடுத்துக்கிறது, அவங்க தான் தப்பா இருக்காங்க நம்ம தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நம்ம ஏன் அதை திரும்ப திரும்ப ரீகால் பண்ணி நம்ம வந்து நம்மளே ஹர்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கறத தாண்டி அவங்க ஃபர்ஸ்ட் தன்னை மன்னிக்க ஆரம்பிச்சாங்கன்னாலே பாதி ப்ராப்ளம் சால்வ் ஆகுங்கிறது என்னோட இதுல இருந்து பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவேன். இல்லம்மா, அது வந்து எப்படி தெரியுமா, அது நமக்கும் நம்மளுடைய கில்ட்டி இருக்கும். நம்மளுடைய கில்ட்டியை உணருவோம். நம்மளும் தவறு செஞ்சிருக்கோம். கில்ட்டி இருக்கும். அதாவது கில்ட்டி மீன்ஸ் இப்போ நான் என்னன்னா இது என்னோட மன திருப்திக்காக என்ன நான் மன்னிக்கிறேன். அதாவது அவங்கள மன்னிக்கிறது கூட நான் என்னோட மன நிம்மதிக்காக மன்னிக்கிறேன். அவங்கள மன்னிக்கணும். அதை தாண்டி அல்லாஹ் தஆலா வந்து என்ன சொல்றான்னா அவனே நம்மள மன்னிக்கிறான். இப்ப நம்ம பாரியா சிஸ்டர் கூட அதான் சொன்னான், நம்ம பண்ற எவ்வளோ மிஸ்டேக்ஸ இறைவனே மன்னிக்கும் போது நாம அவங்களை மன்னிக்கிறது தப்பு இல்லை. அந்த மன்னிக்கிறதும் நம்மளுடைய பெருமையான அதை எப்படி சொல்றது, பெருமையான மனசு அப்படிங்கறத தாண்டி நம்மளுடைய நிம்மதி. நம்ம ஏன்னா மன்னிக்காம இருக்காங்கன்னா இவ்வளவு தூரம் ஹர்ட் ஆயிட்டே இருக்கும். நம்ம அந்த மன்னிப்புங்கிற விஷயத்த நம்ம அவங்களுக்கு வழங்குறோம்னா அதுவே நமக்கு பெருவாரியான மன நிம்மதியை கொடுக்கும். நம்ம நம்ம மன்னிச்சிடணும். ஆமா, நம்மளையும் மன்னிக்கணும். அட் த சேம் டைம் மன்னிக்கும் போது அவங்களுக்காக மன்னிக்கிறோங்கிறது சில பேருக்கு வலிக்கும். என்ன பண்ணி தொலைக்கிறது, போ மன்னிச்சுட்டேன் அப்படின்னு வெறுப்பா இல்லாம இது என்னோட மன நிம்மதிக்காக அல்லாஹ் ஒருத்தனுக்காக நான் மன்னிக்கிறேன் அப்படிங்கும் போது அந்த இடத்துல பெருசா வெறுப்போ இல்ல பெருவாரே நமக்கு வந்து இந்த வலி நீங்க சொல்றீங்கல்ல இந்த ஹர்ட் ஆகுறதுன்னு அது கூட வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதை வந்து இறைவன் வழங்கக்கூடியவனா இருக்கான்னு நான் அப்படி சொல்ல வரேன். நல்ல ஒரு விளக்கம் நீங்க கொடுத்ததும் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு நல்ல எக்ஸ்பிளனேஷன். இன்ஷால்லா இன்ஷால்லா. ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு மஷூராவா இருக்குது. வலைக்கும் சலாம். நீங்க சொன்னீங்களா மன்னிப்பாங்க சண்டை போட்டு வாக்காத பண்ணும்போது அவங்க செய்யற தப்ப உணரவே மாட்டிக்கிறாங்க. அப்ப இங்க வந்து நம்ம என்ன செய்யறத உணர்ற மாதிரி வச்சு இன்னும் நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா முடிய மாட்டேங்கிறேன். உணர முடியும் நம்ம செய்யறதுதான் கரெக்டுங்கிறது முடிஞ்சிடுச்சு. அப்படித்தான் வருது. அதுக்கப்புறம் நம்ம தான் இதா செய்யறோம் தப்புங்கிறது முடிச்சிடுறாங்க. அவங்க எப்படி எவ்வளவு தூரமும் நான் ட்ரை பண்ணாலும் அது வரவே முடிய மாட்டேங்குது. என்ன செய்யணும்? அதாவது அவங்க எவ்வளோ தவறுகள் செஞ்சாலும் அது அவங்களோட தவறுகளை நம்ம சுட்டி காமிக்கும்போது அதை அவங்க ஏற்றுக்கிறவே மாட்றாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க? அது வந்து இன்னைக்கு இருக்கிற சூழல்ல மனிதர்கள் அவங்களுக்கு தெரியுது அவங்க செய்யற தப்பு தெரியுது, அவங்க இது பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க, இது ஏற்க மாட்டேங்கிறாங்க. நீ செய்யறதான் தப்பு கொண்டு வராங்க. நானும் எவ்வளவு புரியுது. அதிகமான பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குதான், புரியுது. எல்லா பிரச்சனைகளுக்கும் வந்து தீர்வுகள் வந்து ஒரே மாதிரி இருக்காது, அது மாறுதலாகத்தான் இருக்கும். ஆனால் அதே சமயம் எப்போ உங்களுக்கான ஒரு ஐடென்டிட்டி இருக்கோ அப்போ உங்ககிட்ட வந்து அதிகமாக வச்சுக்க மாட்டாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போது என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாது, என்ன இஷ்யூங்கிறது தெரியாது. ஆனாலும் உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இல்லாததுனால தான் உங்கள் மேலே நிறைய அவதூறை சொல்ல முடியுது. அதாவது என்னதான் தப்பு பண்ணாலும் உங்களை ஒரு பலிகடாவாக்கிட்டு அவங்க தப்பிக்க முடியுது. அப்போ அந்த இடத்துக்கு நான் ஏன் இருக்கேன்? அப்போ என்னைய நான் எப்படி வளர்த்துக்கிறணும்? அப்போ என்ன நான் எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான், ஜுசு 2லயே சொல்லிட்டான், உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்கள் கையில் எடுங்க அப்படிங்கிறான். அப்போ நான் என்னுடைய பர்சனாலிட்டியை நான் எப்படி வளர்த்துக்கிறணும், எனக்கான அடையாளத்தை நான் எப்படி கொடுத்துக்கிறணும். எவ்வளோ தூரம் நீங்கள் அந்த இடத்துலையே இருக்கீங்களோ இருந்து கொண்டே உங்கள் பர்சனாலிட்டியில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரேடியாக உடனே மாறிடுமானா மாறாது. ஆனால் உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் மாற்றும்போது அது மாறும். நீங்கள் தான் மாற்றணும். இவ்வளோ காலமாக ஆயிடுச்சே, இதுக்கப்புறம் எங்கன்னா மாற்றுறது? உங்களுக்கு 80 வயசானாலும் நீங்கள் மாற்ற முடியும். உங்களால் நீங்கள் நினச்சா அது அவங்க செய்யற தப்ப நம்ம செய்யற மாதிரி காட்டிக்கிறாங்க. இயல்பு தான் இது. எல்லாரும் அது நிறைய பேருடைய அனுபவத்துல அந்த மாதிரி இருக்கு. ஆமா,
எனக்கும் இருக்குது. அவங்க பண்ணது அப்படி நம்ம மேல தூக்கி வச்சிருவாங்க. அப்படி அப்படி கொண்டு போய் அப்படி ஆக்கிடுறாங்க. அப்படி நம்ம தான் பண்ணோமோ அப்ப நம்ம நமக்கே தோணிரும் நம்ம தான் பண்ணிட்டோமான்னு. ஸோ அதுதான், அதாவது எவ்வளோ வாக்குவாதம் போகும், சண்டைகள் கூட்டிக்கிட்டு தான் போகும், வந்து இதாகிட்டே தான் இருக்கும். சரி சொல்லுவேன், வாக்குவாதம் பண்ணுவேன், நான் இப்படி இல்லை இப்படி செய்யறதா அப்படிங்கிறது இதாயிடும். இல்லை, அதாவது இதுக்கு தீர்வு வந்து வாக்குவாதமோ அல்லது அவங்களுக்கு புரிய வைக்கிறதோ காட்டிலும் அதை விட இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கணும். இப்போ உங்கள் வேலைன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், வீட்டை பார்த்துக்கிறோம், குடும்பத்தை பார்த்துக்கிறோம், குழந்தைங்கள பார்த்துக்கிறோம். ஆனால் இது மட்டும் நம்ம வேலை இல்லை, நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும். நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்கள அது சாப்பிட்ட தட்டை கூட கழுவ விட மாட்டோம். நம்ம ஆரம்பத்துலேருந்தே பழக்கிக்கிறோம், நானே கழுவிக்கிறேன், சாப்பாடு ஊட்டுற வரைக்கும் நம்ம தான். அப்போ அந்த வேலைகளை பிரித்து கொடுத்து வாங்க தெரியணும். அதுலேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு என் மக எல்லாம் செய்த வேலை புரிஞ்சு அவங்களுக்கு தன்மை இன்னும் அப்படியே இருக்க. அவங்க ஒரு நேரம் மறுபடியும் அது அப்படித்தான். அது எப்படி நம்ம கொண்டு போகிறது எனக்கு தெரியவே இல்லை. நானும் எப்படி இல்லாமல் கஷ்டம். இன்ஷால்லாம் பார்ப்போம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் செஷன்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி கொடுத்துட்ருந்தோம். ஸோ அப்போ வந்து நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து நிறைய மாற்றங்கள் கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி பார்ப்போம் இன்ஷால்லா ஃப்யூச்சரில். சரியா? ஒரே நாளில் நமக்கு எல்லா தீர்வும் முடியாது. ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். டெய்லி இன்னைக்கு நடக்க நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணி வச்சு கேட்பேன். இன்னைக்கு லீவ் எனக்கு மதரசா, அதனால நான் ஆன்லைன் வந்து கேட்பேன். என்னோட ரெக்கார்டிங்ஸ் கேட்பீங்களா? சரி சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஆமா கேட்பேன். ஓகே ஓகே. சொல்லுங்கம்மா. மெஹத்தாப் எதோ சொல்ல வந்தீங்க. சரி, அப்போ நான் அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம். மாஷா அல்லாஹ், இந்த வருஷத்துக்கு ரம்ஜான் மாசத்துக்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த எங்களுக்கு மிகப்பெரிய கிஃப்ட். நாங்க அவ்வளவா படிப்பறிவு இல்லாதவங்க, வாழ்க்கை கல்வியா இருக்கு குரான் இல்லைங்களா? நினைச்சதை விட ரொம்ப சுலபமா இருக்கு. ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். ரொம்ப அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லாத்துக்கும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம்மா. ஓகேம்மா, அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். உங்கள்கிட்ட பேசுகிறோம்னா எந்த டைமில் பேசலாம்? வாட்ஸ்அப்பில் ஆக்சுவலாக நீங்கள் மெசேஜ் போடுங்க. நான் எந்த டைம் ஃப்ரீயாக இருப்பேன்னு தெரியல. வலைக்கும் சலாம். நீங்கள் மெசேஜ் போடுங்க, நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிடுவேன் இன்ஷா அல்லாஹ். கால் என்கிட்ட பேச முடியாது, நான் துபாயில் இருக்கிறதுனால கால்ஸ்லாம் எதுவும் பேச முடியாது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மெசேஜ் போடுங்க, டவுட்ஸ் எதுவும் இருந்தால் மெசேஜ் போடுங்க. ஐ வில் பி கிளாரிஃபை யூ இன்ஷா அல்லாஹ். நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கம் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். என்னம்மா? அதுதாம்மா. அதாவது இதெல்லாம் வந்து ஒரே நேரத்தில் ஒரு சின்ன டைமில் வந்து பேசுகிற அளவுக்கான இது கிடையாது. ஒருத்தவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்கறது, அதாவது வாயால் சொல்யூஷன் அப்படின்னு கொடுக்கறது ஈஸி. ஆனால் ப்ராக்டிக்கலான விஷயங்கள் சொல்கிறது வந்து டைம் எடுக்கும். ஸோ உங்களுக்கு உங்கள் வாழ்வியல் சம்மந்தமான விஷயங்கள் பேசணும், அந்த மாதிரி இதுக்கு நீங்கள் கவுன்சிலிங் தான் வர மாதிரி இருக்கும். ஸோ கவுன்சிலிங் அதில் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், என்ன மாதிரியான பயிற்சிகள் தரணும் அப்படிங்கிறத நாங்கள் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் உங்களை நாங்கள் ட்ரெயின் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொண்டு போக முடியுமே ஒழிய ஒரே டைமில் ஒரே நாளில் ஒரு 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்துலலாம் இது முடிகிற காரியம் இல்லை. சரியா? உங்களுக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான டீட்டெயில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். நிதானமாக இருங்க. அல்லாஹ் இருக்கான், அல்லாஹ் போதுமானவன். அல்லாஹ் எனக்கு நிதானத்தை கொடு, எனக்கு சக்தியை கொடுன்னு மட்டும் நீங்கள் எப்பவுமே சொல்லிகிட்டே இருங்க. லைஃப் மாறும் இன்ஷா அல்லாஹ். சரியா?
வலைக்கும் சலாம். வீட்டில் இருக்க அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வலைக்கும் சலாம். வலைக்கும் சலாம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம். வலைக்கும். ஓகேம்மா.